அன்பானவர்களே, இந்த நாள் உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். සුසවාසතුළ ප්‍රේමාන්තය සුභපතල පිළිගන්නවා. நாங்க அன்பை குறிச்சு பார்த்து கொண்டு வருகிறோம். අපි ප්‍රේමය ගැන බලාගෙන එනවා. இன்னைக்கு ஒரு காரியம் பாருங்க. මේ දවසෙත් එක් කාර්යයක් තිබෙනවා 1 බලන්න. கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 කොරින්ති 13 වෙනි පරිච්ඡේදය 7வது வசனத்துல சொல்லுது, 7 වෙනි වචනේ කියනවා. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. සියල්ල විශ්වාස කරන්නේය. அன்பு இருந்தா எல்லாத்தையும் விசுவாசிக்கிற ஒரு குணாதிசயம் இருக்கும். ඒ ප්‍රේමය තිබ්බනම් සියල්ල විශ්වාස කරන්නා ඒ ගුණාංගය තිබෙනවා. இன்னைக்கு நாங்கள் அநேக நேரத்துல விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோம். අපේ වෙල ගොඩක් අවස්ථාන් වලදී ඇවිල්ලා විශ්වාස කරන්නේ නැති කාර්යයන් තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது இல்ல. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ විශ්වාස කරන්නේ නැහැ. அது இல்லாம நாங்க என்ன செய்யறது, எங்களோட சொந்தங்கள், எங்களோட அம்மா அப்பா, எங்களோட இருக்கிறவங்கள விசுவாசிக்கிறது இல்ல. ඒ වගේම ඇවිල්ලා අපේ දෙමාපියන් ඒ සමාජිකයන් ඇවිල්ලා අපි විශ්වාස කරන්නේ නැහැ. ஏன் அவங்க அந்த அன்பு இல்லாதனால அது எதை சொன்னாலும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட விசுவாசம் இல்லாம நாங்கள் பாக்குறோம், டவுட்ஃபுல்லாவே வாழ்கிற காரியம். එතකොට ඇවිල්ලා ඒ අප තුළ තිබෙනවා ඒ කාර්ය නිසා ඇවිල්ලා ඒ අවිශ්වාස කරන්න ඒ කාර්යය. அப்ப இன்னைக்கு ஏன்னா அன்பு இருந்தா நாங்க விசுவாசிக்க முடியும். ඒ ප්‍රේමේ තිබ්බනම් ඇවිල්ලා අපට ඒ දේ විශ්වාස කරන්න පුළුවන්. இப்ப இவ எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு கொண்டு வந்து சொல்றா அப்படின்னா, මම ඇවිල්ලා සහෝදරියට මොනාරි දෙයක් ඇවිල්ලා ඇවිත් කියනවා නම් அப்ப நான் உண்மையா அவ மேல அன்பு வைத்திருந்தால் ඇය මා තුළ අවංක ප්‍රේමය තබා තිබෙනවා. அவங்க சொல்றத நான் விசுவாசிப்பேன். මං කියනව දේ එයා ඇවිල්ලා විශ්වාස அவங்க කරනවා. உண்மையை தான் சொல்லுவாங்க, එයා අවංක දේ තමයි කියන්නේ. ஏமாற்ற மாட்டாங்க රවට්ටන්නේ නැහැ. என்கிற அந்த ஒரு அன்புனால வருகிற அந்த காரியத்துல நான் விசுவாசிப்பேன். ඒ ප්‍රේමය කියන ඒ කාර්යය තුළ ඇවිල්ලා ඒ දේ විශ්වාස කරනවා. உண்மையான அன்பு இருக்கும் என்றால் ඒ සැබෑ ප්‍රේමය තිබෙනවා எங்களுக்கு නම් முன்னுக்கு இருக்கவங்க எங்களுக்கு என்ன சொன்னாலுமே අපට ඉදිරියේ සිටින අය මොන දේ ஒரு කිව්වත් விசுவாசிக்கிற குணம் எங்களுக்கு வந்துவிடும். ඒ විශ්වාස කරන්නා ගුණාංගය ඇවිල්ලා අප තුළ கர்த்தர் පැමිණෙනවා. அநேக வாக்கு தத்தங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ගොඩාක් පොරොන්දු වචන අප තබා තිබෙනවා. வார்த்தைகள் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. වචන උපදේශ ලියා තිබෙනවා. அது எல்லாவற்றையும் நம்மளுக்கு ஏன் விசுவாசிக்க முடியல அப்படின்னா, ඇයි මේ සියල්ල අපිට විශ්වාස කරන්න බැරි නම් கிறிஸ்துல இயேசு கிறிஸ்துல எங்களுக்கு ஒரு பூரண அன்பு இல்லாததுனாலதான். ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ඒ පරිපූර්ණ ප්‍රේමයක් ඇවිල්ලා නොමැති இதை නිසායි. கர்த்தர் எனக்கு சொன்னாரு, நிச்சயம் செய்வாருங்கிற அந்த விசுவாசம் எப்ப வரும்னா அவர் மேல நாங்க உண்மையா அன்பு செலுத்துற நேரம் தான். ඒ උන්වහන්සේ තුළ තිබෙනා ප්‍රේමය ඇවිල්ලා අපි අවංකව විශ්වාස කරන විටයි පැමිණෙන්නේ. பாருங்க, ஆபிரகாம நீங்க பாத்தீங்கன்னா, ඔයාලා ආබ්‍රාම හොඳින් බැලුවා නම් ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னாரு. ඒ ආබ්‍රාම්ට කිව්වා විශාල ජාතියක් කරනවා කියලා. அப்ப நட்சத்திரத்தை பாரு, அது போல உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ඒ තරුමෙන් ඔයාගේ ජාතිය ඇවිල්ලා මම විශාල කරනවා කියලා කිව්වා. ஆனா அவருக்கு குழந்தை இல்ல. නමුත් එයාට ඇවිල්ලා දරුවෙක් නැහැ. ஆனா ஆபிரகாம் விசுவாசிச்சாரு. නමුත් ආබ්‍රාම් ඇවිල්ලා ඒ දේ ஏன் විශ්වාස කළා. கர்த்தர் மேல இருந்த அன்புனால இது என் வாழ்க்கையில எப்படியாவது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது. උන්වහන්සේ තුළ තබා තිබූ ඒ ප්‍රේමය තුලින් එයාට ඇවිල්ලා විශ්වාසය ඇති වුණා. இன்னைக்கு அப்ப அதை விசுவாசிச்சா அந்த காரியம் எங்க வாழ்க்கையில இன்னைக்கு நிறைவேறும். ඒ දේ අපි ඇවිල්ලා විශ්වාස කරොත් ඒ දේ ඇවිල්ලා අපේ ජීවිතේ ඉෂ්ට වේ. தாமதித்தாலும் அதை கர்த்தர் செய்வார். ඒ දේ පරක් වුණත් උන්වහන්සේ ඒ දේ කළේ மேல ඉවර කරයි. உண்மையா பிள்ளை அன்பு வச்சிருக்காங்களா, விசுவாசிக்கிறாங்களான்னு கர்த்தர் வெயிட் பண்ணி பாப்பாரு. මං තුළ මගේ දරුවා ඇවිල්ලා අවංක ඒ ප්‍රේමය තබලා තියෙනවද කියලා උන්වහන්සේ ඇවිල්ලා නවත්තලා இன்னைக்கு බලයි. எங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் ஏதோ ஒரு காரியம் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேக்குறோம். අපේ වෙලාව අපගේ මව ඒ වගේම පියාගෙන ඇවිල්ලා මේ දේ අරන් දෙන්න කියලා අපි ஏன் ඉල්ලනවා. கேக்குறோம்? அந்த அன்புனால எனக்கு எங்க அப்பா அம்மா வாங்கி தருவாங்க அப்படின்னு நாங்க கேக்குறோம். ඒ ප්‍රේමය නිසා මගේ අම්මයි තාත්තයි මට අරන් දෙයි කියලා අපි ඒ දේ ඉල්ලනවා. அப்ப ஏன் அந்த அன்புனால விசுவாசிக்கிறோம்? ඒ ප්‍රේමය නිසා ඇවිල්ලා අපි විශ්වාස කරනවා. ஏதாவது பண்ணி செஞ்சு தந்துருவாங்க. මොනාරි කළා අරන් දෙයි. இப்ப இன்னைக்கு அன்புல ஒரு முக்கியமான ஒரு குணம் விசுவாசம் இருக்க வேண்டும். ඒ ප්‍රේමය තුළ තිබෙනවා විශේෂ ගුණාංගයක් නම් ඒ විශ්වාසය. இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்களா? ඔයාලා ඒ විශ්වාසය නැමැතිව உங்களுக்கு கொடுத்த සිටිනවද? வாக்குத்தத்தங்களை, தரிசனத்தை விசுவாசிக்க முடியாம இருக்கிறதா? ඔයාලට දුන්න පොරොන්දු දර්ශන විශ්වාස කරන්න නැතුව සිටිනවද? கர்த்தர் அன்பு செலுத்த ஆரம்பிங்க. උන්වහන්සේට ප්‍රේමය කරන්න ආරම්භ உங்களுக்குள் කරන්න. விசுவாசம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும். ඔයාලගේ විශ්වාසය ඇවිල්ලා වර්ධනය කරයි. ஒப்பு கொடுப்பீங்களா? අප කරනවද? எங்கள் அன்புள்ளவரே, අපගේ ප්‍රේමවන්ත இன்னைக்கு පියාණනි, விசுவாசமே இல்ல அப்படின்னு இன்னைக்கு இத பார்த்து கொண்டு இருக்கலாம் ஐயா.
මේ දරුවන් වෙල මට විශ්වාසයක්ම නැහැ කියලා බලන් සිටින්න පුළුවන්. கர்த்தாவே அவர்களுக்குள் உம்மில் இருக்கிற அன்பு குறைந்து இருக்கிறதை நீங்க பாக்குறீங்க. ඔබ වහන්සේ තුළ තබා තිබෙනා ඒ ප්‍රේමය අඩුකම ඔබ වහන්සේ බලනවා. மறுபடியும் உமக்குள்ள அந்த அன்புனால கட்டப்பட்டு නැවතත් ඔබ වහන්සේ තුළ ඒ ප්‍රේමය තුළ ගොඩනැගෙන්න. விசுவாசத்துல உறுதியா இருக்கிற பிள்ளைங்களா மாற்றுங்க. ඒ විශ්වාසය තුළ ස්ථීරව ඉන්නව දරුවන් ලෙස වෙනස් என் කරන්න. தேவன் எனக்காக செய்வார் என்று நிற்க உதவி செய்யுங்க. මගේ දෙවිඳු මං උදෙසා කරයි කියන්නා වූ ඒ විශ්වාසය තබන්න උදව් කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. Amen. ආමේන්. God bless you. God bless you.